திமுக அதிமுகவிற்கு மாற்றாக ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்ற பொதுக் கொள்கைதான் தங்கள் கூட்டணியின் அடிப்படை என்று விஜயகாந்த் கூறினார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தை சென்னை கும்மிடிப்பூண்டியில் திங்களன்று துவக்கினார். கும்மிடிப்பூண்டியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசியதைத் தொடர்ந்து சென்னை கொளத்தூரில் திங்கட்கிழமை பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். கும்மிடிப்பூண்டி வரை தனது காரில் வந்த விஜயகாந்த் அங்கிருந்து எம்ஜிஆர் பயன்படுத்திய பிரச்சார வேனில் பயணம் செய்தார். முன்னதாக கும்மிடிப்பூண்டியில் பேசிய விஜயகாந்த் தங்கள் கூட்டணியில் இணைந்துள்ள கட்சிகள் மத்தியில் கொள்கை இல்லை என்று மற்றவர்கள் விமர்சிப்பதாகவும், ஆனால் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே முக்கிய கொள்கையின் அடிப்படையில் தான் தாங்கள் கூட்டணி அமைத்துள்ளதாகவும் கூறினார். இப்பொழுதான தேசிய முற்போக்கு திராவிட மக்கள் நல கூட்டணியும் தமிழ் மாநில காங்கிரஸ் 3 கட்சியும் சேர்ந்திருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு நாங்க சேர்ந்திருக்கமே, நேத்திலிருந்து ஆரம்பிச்சிருச்சு எங்களுடைய யுத்தம் ஆரம்பித்தோடு. இது நிச்சயமாக தேர்தல், இது ஒரு போர். இந்த போர்ல யாரு ஜெயிக்கிறான் நாம் பார்க்கணும். அவர்களா இல்லை நம்மளா? நாங்கெல்லாம் நல்லவர்கள், அவங்கெல்லாம் தீயவர்கள். மக்களுக்கு அவங்க விஷச்செடிகள். அவங்கள காலில் போட்டு மிதிக்கணும். நீங்களாம் எதில் போட்டு போய் காலில் போட்டு மிதிக்க வேண்டிய விஷச்செடிகள் தான் 2 பேரும். திமுக அதிமுக காலில் போட்டு மிதிக்கக்கூடிய விஷச்செடிகள். நான் காலதாமதம் தான். உங்ககிட்ட வேற வண்டியில் வர நினைச்சா வர முடியலையே என்னாலையும்.